அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுகவின் அடுத்த நகர்வு என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன முடிவு எடுக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் கேள்வி எழுந்திருக்கிறது. அண்ணாமலையால் தான் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக எஸ்பி வேலுமணி கூறியிருந்தார். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அதிமுக சார்பாக கூறியிருந்தார். அண்ணாமலையால் தான் கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30க்கு 35 தொகுதிகள் வரை வென்றிருப்போம் என்றும் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழிசை எல்முருகன் இருந்தபோது அதிமுக பாஜக கூட்டணி நன்றாக தான் இருந்தது என்றும் அவர் கூறியிருந்தார். அதற்கு பல்வேறு எதிர்வினைகள் செய்யப்பட்டன. இந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், அதிமுகவை சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன இது குறித்து சொல்லி இருக்கிறார், என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று எதிர்பார்க்கலாம்? 2024 ஜனவரி மாதம் என்டிஏ அலையன்ஸ் டெல்லியில் நடந்தபோது பிரதமருடன் அருகில் அமர்ந்தவர் இப்போது எப்படி சந்திரபாபு நாயுடு அமர்ந்தாரோ அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அமர்ந்தார். அதற்கு பிறகு 2 மாதங்களில் காட்சிகள் மாறிவிட்டன. பல்வேறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு தனித்தனியே நின்றதன் காரணமாக இன்றைக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இதே எம்பி தேர்தலில் 37 இடங்களில் மோடியா லேடியா என்று கேட்டு 37 இடங்களை பெற்ற அதிமுக தற்போது ஒரு இடங்களை கூட பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது கூட்டணி குறிப்பாக இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு சொல்லியிருக்கிறார். அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒன்றாக இருந்திருந்தால் திமுக ஒரு இடத்தை கூட பெற்றிருக்காது என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு இது அரித்மேட்டிக் ஒர்க்கா இருக்கும். 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான காலகட்டத்திலிருந்து பிஜேபியோட நல்ல டைப்ல தான் இருந்தாரு. 19 எலெக்ஷன்ல ஒன்னா போனாரு. 21 எலெக்ஷன்ல தமிழகத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் 4 பேர் உருவாகினார்கள் என்று ஒரு நல்ல பேச்சப் இருந்தது. ஆனால் அந்த பேச்சப் உடைந்து விட்டது. தற்போது பிஜேபிக்கு சென்ட்ரல்ல நம்பர்ஸ் குறைவாக இருக்கிறது. அதற்கு ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கேவும் ஒன்னா போயிருந்து ஒரு 10 இடங்கள் கிடைத்தால் இவர்களும் மத்தியில் இன்றைக்கு அமைச்சர்களாகக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் என்று அதிமுகவில் சில மூத்த நிர்வாகிகள் பேச நம்ம கேட்கிறோம். எனவே ஆனால் மற்றொரு தரப்பினர் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு வேலுமணியுடைய குரல் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலையால தான் 30 சீட்டு போச்சு, இல்லனா நாங்க பிஜேபியோட தான் இருந்திருப்போம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனவே இது தற்போது ஒரு புதிய பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. 98 வாஜ்பாய் அரசாங்கத்திலே அதிமுக அங்கம் வகித்து 13 மாதங்கள் கூட்டணி ஆட்சி இருந்தது. தம்பிதுரை போன்றவர்களும் மத்திய சட்ட அமைச்சர்களாம் ஆனார்கள். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ரமேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அதிமுகவை சேர்ந்த திரு வைகை செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், அதிமுக அழிந்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போறீங்க? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது? பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தடித்த வார்த்தைகளை தொடர்ந்து பேசி வருவது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். ஏற்கனவே பலமுறை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் தவறான விமர்சனம் செய்த காரணத்தினால்தான் இந்த பிளவு ஏற்பட்டது. அது குறித்து பலமுறை தலைவர்கள் எல்லாம் கருத்து சொன்ன போது கூட அவருக்கு சரியான விளக்கத்தை அவர் வழங்கவில்லை. மேலும் மேலும் பிளவு பெரிதாகி போனது. ஆக அது குறித்து காலம் கடந்து விட்டது. வெகு தூரம் நாங்கள் வந்து விட்டோம். அது குறித்து நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லி இருக்கிறார் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள். இருந்த போதிலும் கூட தற்போது பாஜகவிடமிருந்து கூட்டணியிலிருந்து விலகி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்கிற முடிவை ஒருமித்த கருத்தாக தலைமை கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் தான் எடுத்தார்கள். அந்த கருத்தையே அப்படியே ஏற்றுக்கொண்டார் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் தேர்தல் களத்திலே நாங்கள் சந்தித்தோம். இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.49, அதாவது 21% பிடித்து தனிப்பெரும் இயக்கமாக வளர்ந்தெடுத்திருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் 21% பெற்று தனிப்பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்கிறது தவிர மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளி விடவில்லை. ஆனால் இவற்றை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள்.
கோயம்புத்தூரிலே தோல்வியடைந்த நிலையிலும் கூட, தமிழ்நாடு முழுவதும் பாஜக தோல்வி அடைந்த நிலையிலும் கூட மீண்டும் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதே உரசி பார்க்க அவர் ஆசைப்படுகிறார். நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணியாற்றுவோம், எங்கள் பயணம் வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கிற பணியில்தான் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிவிப்பு ரிசல்ட் வந்ததற்கு பிறகு மிக தெளிவான அறிக்கையை வெளியிட்டார். அதனுடைய அடிப்படையில் தான் எங்கள் பயணம் சென்று கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தற்போது அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வைகைச்செல்வன். கூடுதல் விவரங்களை வழங்கிய ரமேஷ், உங்களுக்கும் நன்றி.